வணக்கம். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சீஸி கார்ன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு ஸ்வீட் கார்னை மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்குனா பாதி பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பாதி கேப்சிகமை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கார்ன் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 20 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெறும் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா சீஸி கார்ன் சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. நான் வந்து 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை சாண்ட்விச் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பிரெட்லேயும் 1 சைடு மட்டும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பிரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதில் சீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண பிறகு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் மிக்சரை இது மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அதை வந்து தோசைக்கல் மேலே வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு தோசைக்கல்ல போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் மேலே வச்சுட்டு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க கார்ன் வந்து வெளியில் விழாமல் இருக்கும். நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் சைடு வந்து நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அதை வந்து எடுத்துடலாம். பார்த்து கவனமாக திருப்புங்க. உள்ளே இருக்க கார்ன் வந்து வெளியில் விழுந்துடாம பொறுமையாக திருப்புங்க. சீஸி கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.